வணக்கம். நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு 2016 முதல் 2022 வரையிலான 6 ஆண்டுகளுக்கான தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பு தமிழ் திரையுலகில் ஒரு பக்கம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும், மறுபக்கம் மிகப்பெரிய அதிர்வலையையும் சர்ச்சையையும் கிளப்பியுள்ளது. குறிப்பாக 2018ஆம் ஆண்டிற்கான விருதுப் பட்டியல்தான் தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. 2018ஆம் ஆண்டில் தமிழ் சினிமாவில் பல மிகச்சிறந்த படைப்புகள் வெளியாகின. அவற்றில் விமர்சகர்களாலும் மக்களாலும் கொண்டாடப்பட்டு மிக முக்கியமான திரைப்படம் இயக்குனர் ராம் இயக்கத்தில் வெளிவந்த பேரன்பு. ஆனால் அரசு அறிவித்துள்ள விருது பட்டியலில் இந்த படத்திற்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை என்பதுதான் சர்ச்சையின் மையம். பேரன்பு திரைப்படத்தில் அமுதவன் என்ற கதாபாத்திரத்தில் மம்முட்டி அவர்கள் வாழ்ந்திருப்பார் என்று சொன்னால் அது மிகையல்ல. ஸ்பாஸ்டிக் பாரலிசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு தனது மகளை தனியொரு தகப்பனாக வளர்க்கும் போராட்டம், அந்த வலி, பாசம், இயலாமை என அனைத்தையும் தனது விருப்பமான முகபாவனைகளால் வெளிப்படுத்தியிருப்பார். இந்த படத்தில் பாப்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்த சாதனா மற்றும் மம்முட்டி இடையேயான உறவு தமிழ் சினிமா வரலாற்றிலேயே மிகச்சிறந்த தந்தை மகள் சித்தரிப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலக திரைப்பட விழாக்களில் எல்லாம் கொண்டாடப்பட்ட இந்த நடிப்பு தமிழ்நாடு அரசின் தேர்வு குழுவின் கண்களுக்கு தெரியாமல் போனது எப்படி என்பதுதான் ரசிகர்களின் கேள்வி. 2018ஆம் ஆண்டிற்கான சிறந்த நடிகருக்கான விருது வடசென்னை படத்திற்காக நடிகர் தனுஷுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வடசென்னை மிகச்சிறந்த படம் என்பதிலும் தனுஷ் அதில் சிறப்பாக நடித்திருந்தார் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேரன்பு படத்தில் மம்முட்டியின் நடிப்போடு ஒப்பிடும்போது அது ஒரு தனித்துவமான மிக கடினமான நடிப்பு என்பது பலரின் வாதம். இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்து கடும் எதிர்ப்பு குரல்கள் எழத் தொடங்கின. மம்முட்டிக்கு கேரளாவில் உள்ள ரசிகர்கள் கூட்டம் மிகப்பெரியது. அவர்கள் இந்த புறக்கணிப்பை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகவே பார்க்கிறார்கள். சமூக வலைதளங்களில் இது குறித்து அவர்கள் தங்கள் கோபத்தை மிக கடுமையாக வெளிப்படுத்தி வருகின்றனர். ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் பேராம்பு என்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனது. ஒரு தலைசிறந்த கலைஞனை இப்படி தொடர்ந்து அவமதிப்பது நியாயமா என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றனர். சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான விருது மட்டுமே இந்த படத்திற்கு வழங்கப்பட்டிருப்பது யானை பசிக்கு சோள பொரி போன்றது என்று ரசிகர்கள் விமர்சிக்கின்றனர். பேரன்பு படத்தில் மம்முட்டியின் நடிப்பு மிக நுட்பமானது. அலறலோ ஆவேசமோ இல்லாமல் ஒரு கையறு நிலையில் இருக்கும் தந்தையின் வலியை கண்களாலேயே கடத்தியிருப்பார். இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை அங்கீகரிக்காமல் போவது அந்த கலைஞனை மட்டுமல்ல, நல்ல சினிமாவையே அவமதிப்பதற்கு சமம் என்பது கேரள சினிமா ரசிகர்களின் கருத்து. விருது பெற்ற தனுஷின் ரசிகர்களுமே கூட வடசென்னை அன்பு கதாபாத்திரத்தை விட பேரன்பு அமுதவன் கதாபாத்திரம் விருதுக்கு அதிக தகுதி வாய்ந்தது என்று சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு மம்முட்டியின் நடிப்பு அனைத்து தரப்பு ரசிகர்களையும் கவர்ந்திருந்தது. ஏற்கனவே தேசிய விருதுகளின் போதும் பேரன்பு படம் புறக்கணிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையானது நினைவிருக்கலாம். அப்போது தேசிய விருது தேர்வு குழுவின் தலைவர் ராகுல் ரவைல் மீது ரசிகர்கள் கடும் விமர்சனங்களை வைத்தனர். இப்போது மாநில விருதிலும் அதே நிலை தொடர்வது விருது தேர்வு குழுவின் நம்பகத்தன்மை மீதே சந்தேகத்தை எழுப்புகிறது. பிரபல இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களும் இந்த விருது தேர்வுகள் குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். சார்பட்டா பரம்பரை போன்ற படங்களும் புறக்கணிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், விருதுகள் வழங்கும் முறையிலும் தேர்விலும் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது தனிப்பட்ட ஒரு நடிகரின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவின் ஆரோக்கியமான போட்டிக்கு எதிரானது. இயக்குனர் ராம் எப்போதுமே சமரசமற்ற படைப்புகளை தருபவர். பேரன்பு அதிலும் ஒரு மைல்கல். ராட்டர்டாம், ஷாங்காய் என பல சர்வதேச திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்டு உலக சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு படத்தை சொந்த மாநில அரசு அங்கீகரிக்க தவறியது மிகப்பெரிய முரண். கடந்த முறை தேசிய விருது சர்ச்சை எழுந்தபோது தன் ரசிகர்களின் ஆவேசத்தை கண்டு தேர்வுக்குழு தலைவரிடம் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு மம்முட்டி அவர்கள் பெருந்தன்மை காட்டினார்.
இப்போதும் அவர் அமைதியாகவே இருக்கிறார். விருதுகளால் அவருக்கு பெருமை இல்லை. அவரால் தான் விருதுகளுக்கு பெருமை என்று ரசிகர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். அதே நேரத்தில் தனுஷ் போன்ற மற்றொரு சிறந்த நடிகரின் வெற்றியை குறைத்து மதிப்பிடவும் முடியாது. வடசென்னையில் அன்புவாக தனுஷ் வாழ்ந்த விதம் அலாதியானது. ஆனால் ஒரே ஆண்டில் 2 கிளாசிக் நடிப்புகள் வரும்போது இரண்டையும் அங்கீகரிக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. சிறப்பு ஜூரி விருதாவது மம்முட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் என்பது பலரின் கருத்து. இறுதியாக, விருதுகள் என்பவை ஒரு கலைஞனின் திறமைக்கு கிடைக்கும் அங்கீகாரம் மட்டுமல்ல, அது அந்த கலைஞனை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் உந்து சக்தி. இத்தகைய புறக்கணிப்புகள் கலைஞர்களை சோர்வடையச் செய்யலாம். வருங்காலத்திலாவது விருது தேர்வுகள் இன்னும் பரந்த பார்வையுடனும் நேர்மையுடனும் நடைபெறும் என்று நம்புவோம். நன்றி.